இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 26ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைய வாசகங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏசப்பா வாழ்ந்த காலத்தில் அந்த பாலஸ்தீன நாடு ரோமை குடியேற்ற பகுதியாக இருந்துச்சு. ரோமையர்களால் கைப்பற்றப்பட்டு ரோமையர்களால் ஆட்சி செய்யும் பகுதியாக இருந்துச்சு. ரோமையர் என்ன பண்ண, அங்கே ஒரு கவர்னரை போட்டு தன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக பாலஸ்தீனாவை ஆட்சி பண்ணி வந்தான். எனவே வரி வாங்கலாம், அவங்க கிட்ட சக்கை வரி தண்டுபவர், மத்திய வரி வாங்குறவர இருந்தாங்க. அப்போ ரோமையருடைய ஆட்சியின் கீழே அந்த நாடு இருந்ததால மக்கள் பல்வேறு கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த கஷ்டத்துல இருக்கிற யூத மக்கள், அந்த யூதர்கள் எப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும், இந்த ரோமைய ஆட்சி எதிர்த்து எவன் ஒருத்தவன் முன்னுக்கு வந்து நம்மளை காபந்து பண்ணுவான் என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் இயேசு என்ன பண்றார், மிக பெரும் புரட்சி ஆகிறாங்க, வரார். வந்து மக்கள் நல்வழிப்படுத்துறார், திருத்துறார், நல்லபடியாக வாழுங்க என்று இறையாட்சிக்கு அழைப்பு கொடுக்கிறார். மக்கள் என்ன பண்றாங்க, இயேசுவை அரசராக்க முயற்சி பண்றாங்க. ஓஹோ, நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, இவரை நம்ம ராஜாவாக்கிடலாம் என்று அந்த நிலைக்கு அவர் கொண்டு போறாங்க. ஆனால் ஏசப்பா அந்த உலகுக்கு ஆட்சி அரசர் கிடையாது, விண்ணக அரசர். அப்பதான் பிறகு புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் மட்டும் கிடையாது, ஏசப்பாவை கூடவே இருந்தாங்க பாருங்க, நெருங்கி இருந்தாங்க பாருங்க, திருத்தூதர்கள், சீடர்கள், அவங்களும் அப்படித்தான் ஃபீல் பண்ணாங்க. ஏசப்பா ராஜாவா ஆயிட்டாருன்னா நாமெல்லாம் ஒரு ஒரு மந்திரி வச்சுக்கோ, நம்மளாம் மந்திரி ஆகிடலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா பதவி சுகம் அனுபவிக்கலாம், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று இந்த எண்ணத்தில் தான் என்ன பண்ணாங்க, எல்லாம் ஏசப்பா கூடவே இருந்தாங்க. ஜெபதேவின் தாய் என்ன பண்ண பார்த்தீங்களா, நீர் அரசராக அமரும் பொழுது என்னுடைய புள்ள இடப்பக்கம் ஒரு பிள்ளையும் வலப்பக்கம் ஒரு பிள்ளையும் உட்காந்துருக்கணும், ஓகேவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா அனுமதி கேட்பாங்க ஏசப்பா கிட்ட வந்து. ஸோ எல்லாரும் மத்தியிலையும் இயேசு ராஜாவா வருவார்னு என்ன அப்படி இருந்துச்சு. அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் அந்த விதமாகத்தான் இன்றைய வாசகத்தை பாருங்க, ரட்சதியை பாருங்க, பேதுருடைய வார்த்தை இருக்கும். நேற்று வாசகம் வாசிச்சோம் இல்லையா, ஒரு பணக்காரர் என்ன பண்றாரு, ஏசப்பட்ட வராரு, போதகர் அவங்களை பின்பற்றணும்னு சொல்றாரு. சரி வாங்க, எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறீங்களா? கடைபிடிக்கிறேன் ஆண்டவரே. சரிப்பா, இன்னும் ஒன்று குறைவுபடுது, நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போயிட்டு உனக்கு என்னெல்லாம் சொத்து பத்து இருக்குதோ எல்லாத்தையும் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு வெறும் கையா திரும்பி வான்னு சொல்லுவாரு. உங்க கையில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விட்டுடு, வெறும் கையா வான்னு சொல்லுவாரு. அந்த பணக்காரரை பார்ப்பாரு, வெறுங்கையாவா, எல்லா காசு பணத்தையும் ஏழை மக்களை கொடுத்துட்டு வரணுமா அப்படின்னு போவார், திரும்பி வரமாட்டார். ஏன்னா மனசுக்குள்ள காசில் தான் இருக்கும். நேற்றைய தியானமாக இது அமைந்தது. இந்த பகுதியின் அடுத்த பகுதி தான் இன்றைய வாசகம். இதை ராயப்பர் கேட்கிறாரு. ராயப்பர் என்ன பண்றாரு, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க இல்லையா எப்போ எல்லாத்தையும் விட்டு வாங்கன்னு சொல்லிட்டு, நாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தோமே அவங்க கூட, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று என்ன பண்றாரு, அந்த சொல்ல நீர் அரசரானால் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க, நாங்கள் விட்டு வந்தோம், எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க என்று அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல என்ன அவர் பேசுகிறார். நாங்கள் வயலில் மீன், நாங்கள் கடலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, எங்களை அழைச்சி நாங்கள் வந்துட்டோம், எங்களை படகு எல்லாத்தையும் விட்டு நாங்கள் கை வச்சு வந்துட்டு இருந்தாங்க, அப்போ எல்லாத்தையும் விட்டு வந்த மாதிரி நாங்கள் எப்போ எங்களுக்குலாம் கிடைக்கும் என்று என்ன பண்ணுறாருங்க இங்கே ராயப்பர் ஏசப்பா கிட்ட மிக பெரும் கேள்வியை எழுப்புகிறார். சொல்களே, ஏசப்பா அதுக்கு மறுக்கலை. ஏச வார்த்தையை நான் படிச்சு காட்டுறேன் பாருங்களேன். இம்மையில் இல்லையா உங்களுடைய குடும்பத்தையோ நிலபுலங்களையோ சொத்து சுகத்தையோ நீ இழந்தால் 100 மடங்காக உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அது மட்டும் கிடையாது இல்லையா, நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள்.
இங்கே தான் பெரிய செக் வைக்கிறார் ஏசப்பா பாருங்க பார்ப்போம். எனக்காக ஏந்துட்டு வந்தீங்க சரிதான், ஆனால் நன்மை மட்டும் கிடைக்காது, இதன் கூடவே பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் என்று என்ன பண்ணுறாரு இங்கே ஏசப்பா போயிட்டு காட்டுகிறார். சொல்களே, ராயப்பர் உட்பட பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, நமக்கு என்ன கிடைக்கும் எதிர்பார்த்து என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட வந்தாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவரை விட்டு ஓடி போனாங்க. இவர் இன்னமும் நினச்சோம் நம்ம, இவர் ராஜாவாக வருவார், நமக்கு எல்லாம் செய்வார்னு எதிர்பார்த்தோம் நம்ம. இவர் என்ன பண்ணாங்க, தூசில் அழிஞ்சிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தலாம் ஏமாந்து போயிட்டு நம்ம எல்லாம் எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. உயிர்ப்பு தான் அவர்களுக்கு உள்ளத்திலே உத்வேகத்தை உண்டு பண்ணியது. அவர் உரிக்கின்ற வரை என்ன பண்ணாங்க, ஒளிஞ்சுதான் வாழ்ந்தாங்க அவங்க சிலர்கள்லாம். என்றால் அவங்க எதிர்பார்ப்பு வேறையா இருந்துச்சு. இறையாட்சிக்கு ஒரு நல்ல மனசை எதிர்பார்க்கல, காசு பணத்தை பதவியை தான் எதிர்பார்த்தாங்க அவங்க. ஆனால் கடவுள் இறை அரசை தான் நிறுவந்தார் ஒழிய இந்த மன்னக அரசு நிறுவ வரல அவர். சொல்களே, சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில எங்கேயுமே சரிதான், எதிர்பார்த்து ஒன்று செய்யக்கூடாது. நம்ம அதை செஞ்சா இது கிடைக்கும்னு என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாது. வள்ளுவர் சொல்லுவார் பாருங்க பார்ப்போம், மழைக்கு கைமாறு கருதா மாறின்னு சொல்லுவார். இந்த மழை பொழியுது, எந்த கைமாறும் அது எதிர்பார்க்காது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும், மேக மழையை பொழிஞ்சு இந்த நிலத்தில் வளமையாக்கும், இது எதிர்பார்க்காது. அதே போல் நாம் என்ன வரணும், கடவுளை அன்பு செய்கின்ற பொழுது எதிர்பார்த்து அன்பு செய்யக்கூடாது. கடவுளை அவங்க அன்பு செய்யறீங்கன்னா கொடுப்பீங்க என்று எதிர்பார்க்காமல் செய்த அன்பு, எதிர்பார்க்காமல் நம்ம கொடுக்கின்ற விஷயங்கள் நமக்கு 100 திரும்பி வரும், நிச்சயமாக வரும். ஆனால் நமக்கு 100 கிடைக்கும்னு நீ ஒன்று செய்யாதே, அது கடவுளுக்கு ஏற்புடைய காரியமாக அமையாது. கடவுளுக்கு செய், நல்ல காரியத்தை செய், உண்மையாக இரு, அதற்கான பரிசை ஆண்டவர் கொடுப்பாரு, நல்லது நடக்கும். ஆனால் நல்லது நடக்கணும், இது எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, ஒரு காரியத்தை செய்யாத. வேண்டுவாங்க இல்லையா, கடவுளே நீங்கள் இதை செய்யுங்க, நான் உங்களுக்கு ஒரு புடவை சாத்துறேன், ஒரு மாலை வாங்கி போடுறேன், பத்தி கொளுத்துறேன், மொட்டை அடிக்கிறேன், ஒரு வைப்பாங்க பாருங்க. அதை நான் தவறாக சொல்ல விரும்பலை, எதிர்பார்த்து செய்யாதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஒரு வேண்டுதல் செய்கிற வச்சு அதை நான் தவறு, நான் அதை தப்புன்னு சொல்ல நினச்சிக்கூடாது, அந்த விஷயத்துக்கு நான் வரல. ஆனால் நம்முடைய வேண்டுதல், நம்முடைய இறை அன்பு, நாம் கடவுளுக்காக செய்கிற காரியம் ஒன்றை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நீங்கள் செய்யுங்க, அதற்குரிய பலனை கடவுள் கொடுப்பார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தூய பவுல். எவ்வளோ கஷ்டப்பட்டேன், மழையில் சிக்கன, ஜெயிலில் கடந்தேன், குள்ளூரில் வாடினேன், பசியால் பட்டினி கிடந்தேன். இப்படியெல்லாம் இருந்து என்னுடைய இந்த இறை வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். எனக்கான வெற்றி வாகை என் ஆண்டவர் கொடுப்பார்னு தூய பவுல் சொல்லுவார். நம்ம அப்படி வாழணும், நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டேன். எனக்கான பரிசு என்னவோ அதை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் எதிர்பார்த்து வாழ்தல் என்பது கடவுளுக்கு ஏற்புடைய காரியமாக நிச்சயமாக இருக்கிற சகோதரர்களே. நாம் கடவுளுக்காக செய்யும் காரியங்களோ ஜபங்களோ எதுவோ எதிர்பார்த்து இல்லாமல் உண்மையான அன்போடு இருந்தால் அதற்குரிய பலன் பரிசு கடவுளுடைய திருக்கரம் நிச்சயமாக அருளப்படும். இதில் கொஞ்சம் சந்தேகமே வேண்டாம். எனவே நாம் எதிர்பார்த்து கடவுளை நேசிக்கின்ற பிள்ளைகளாக இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு ஆண்டவரை நேசிப்போம். நிச்சயம் அவர் கரம் கொடுத்து நம்மை காப்பார்.